Hello guys, this is Jafar. I'm video போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் கேட்டு தான் பத்தி பார்க்கறோம். நான் எதுக்கு ஜாஃபர் நீ கேமரா வாங்கி காசுலாம் வேஸ்ட் ஆக்குறேன் அப்படி கேட்டீங்க பாத்தீங்கன்னா ஆனா கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சேன். பட் எந்த பயனும் இல்ல. அதனால பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேஷனை வந்து நான் வந்து ப்ரொஃபஷனல் ஆகணும்னு முடிவு பண்ணேன். ஸோ வந்து இந்த கேமரா பாத்தீங்கன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு வீட்டில் அப்படியே காலையில் வந்து கேமரா வாங்கிட்டேன். அதான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவலே பெரிய புக்கு மாதிரி இருக்குது. அதில் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேமராவோட பெல்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கேபிள், யூஎஸ்பி கேபிள் மாதிரி இருக்கும். லேப்டாப் டு கம்ப்யூட்டரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி. அது கீழே பார்த்தீங்கன்னா லென்சஸ் அண்ட் பாடி இருக்குது. அண்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா 24 to 105 mm லென்ஸு, எஸ்டிஎம் லென்ஸ். அண்ட் பாடி பார்த்தீங்கன்னா இதான் இந்த Canon யூஎஸ் ஒரு பாடி. பார்க்கவே சூப்பராக இருக்குது. Canonல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிரர்லெஸ் கேமரான்னு சொல்லலாம். இது வந்து 2018 தான் இந்த மாடல் ரிலீஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா வீடியோட ஃபோட்டோவுக்கு தான் ஒர்த் அதிகம். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா Canonலயே ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா 30 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் Canonல பார்த்தீங்கன்னா 5D Mark IV பார்த்துருப்பீங்க. அதோட காப்பி பண்ணி வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது அதோட தம்பின்னு சொல்லலாம். அதோட பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லெஸ்ஸாக இருக்குது. மற்ற கேமுக்கு இந்த கேம் மிரர்லெஸ் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது. அதனால் உங்களுக்கு கிம்பிளில் வச்சு எடுக்கணும், இது பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையில் ரொம்ப நேரம் வச்சு எடுத்தாலும் உங்களுக்கு அவ்வளோ பெயின் இருக்காது. ஆனால் இந்த கேமராவில் அந்த க்ரிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. கண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து சட்டு பட்டன் கொடுக்கும்போது 2 ஃபிங்கர் மேலே வந்துடும். அப்போ 3 ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் சார் ரொம்ப பிடிக்கிறது நல்லா இருக்கு. ஆனால் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் வியூ பாயிண்ட் இருக்கு. நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே கண்ணிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆக்சுவல் இமேஜ் வந்து வியூ பாயிண்ட் தான் உங்களுக்கு காமிச்சிடும். அதனால் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து மேலே இருக்கு. மோட் கொடுத்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமிச்சிடும் எந்த மோட் இருக்குது. நீங்கள் அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குது. நீங்கள் லோ ஷார்ட்லாம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா 24 to 105 லென்ஸு. இது வந்து ஒரு ஜூம் லென்ஸு, ஹிட் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் லென்ஸு, மிரர்லெஸ் பாடியோட லென்ஸு. ஒரு இஎஃப் லென்ஸ் நீங்கள் பழைய இஎஃப் லென்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் மவுண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லென்ஸு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேமரா பற்றி எல்லாமே பார்த்துருக்கோம். அண்ட் இது ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ தான். அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ தான். ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் சொல்லல, யூஸ் பண்ணிட்டு தான் இப்போ சொல்லணும். ஓகே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்குவீங்க வீடியோவை. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.